நீங்க பேசுற மொழியில உங்களுக்கு கேக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் ஒரு ஜீனி. ஹே ஜீனி, அலாரம் ஆஃப் பண்ணு. அதீத பலத்தோடையும் மந்திர சக்திகளோடய இருந்ததுனால எங்க ஜீனிகள் தலகணம் ஏறி போய் அந்த கடவுளுக்கும் மேல இருக்கணும்னு நினைச்சாங்க. கோவப்பட்ட கடவுள் ஆணவத்தோட இருந்த ஜீனிகள் அழிக்க தேவதைகள் அனுப்பினாரு. 300 வருஷத்துக்கு அப்புறம் போர் முடிவுக்கு வந்தது. என்னையும் ஒரு சில ஜீனிகளையும் தவிர மத்த எல்லா ஜீனிகளையும் அழிச்சிட்டாங்க. உலகம் தூய்மையாக்கப்பட்ட அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்களுக்கு பதிலா வேற ஒரு உயிரினத்தை படைத்தார். அது வேற யாரும் இல்ல, களிமண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதர்கள். அதுக்கப்புறம் அவர் உருவாக்கின முதல் மனிதர் முன்னாடி எங்க எல்லாரையும் தலைவணங்க சொன்னார். எல்லா தேவதைகளும் மிஞ்சி இருந்த ஜீனிகளும் தலைவணங்கினாங்க. ஆனா நான் அதை மறுத்துட்டேன். நெருப்புல உருவாக்கப்பட்ட நான் களிமண்ணால செய்யப்பட்ட மனிதன் முன்னாடி தலகுனிய விரும்பல. கோவப்பட்ட கடவுள் என்ன சொர்க்கத்தை விட்டு தூக்கி வீசினார். நரகத்துல விழுந்தனா அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சேன். நீங்க எனக்கு கொடுத்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன், ஆனா மனுஷங்களுக்கு ஆசை உருவாக்கி அவங்கள நரகத்துக்கு தள்ளுற வேலையை கொடுங்கன்னு சொன்னேன். அவர் படைச்ச செல்ல மனிதர்கள் எவ்வளவு அற்பமானவங்க நிரூபிச்சு காட்டுறேன்னு அவர்கிட்டயே சொன்னேன். அவர் என்னோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு நிபந்தனை வச்சாரு. உன் கோரிக்கைய நான் நிறைவேற்றுவேன், ஆனா ஒரு தூய்மையான மனித ஆன்மாவை நீ பார்த்தாலும் அதுக்கப்புறம் நரகத்திலேயே இன்னும் ஆழத்துல நீ தனி. இப்படிதான் மனிதர்களான உங்களுக்கு தெரிஞ்ச 3 ஆசையின் கதை தொடங்குச்சு. அதுக்கப்புறம் நரகத்தை விட்டு புறப்பட்டேன்னா விளக்கு, மோதிரம், ஜாடின்னு எல்லாத்துக்குள்ளேயும் வாழ்ந்தேன். என்னை வெளியே கொண்டு வந்த மனுஷங்களோட 3 ஆசைகளை நிறைவேற்றினேன். மனிதர்கள் சோம்பேறிங்க, சுயநலவாதிங்க. அவங்களுக்கு திருப்தியே கிடையாது. அவங்க குடும்பத்துக்கே துரோகம் பண்ணுவாங்க. அவங்க தப்பு செஞ்சுட்டு இருக்கும் போது நான் அதுல ஜெயிச்சிட்டு இருந்தேன். நான் சொன்னது நடந்தது. ஆனா கிழக்குல ஒரு சின்ன தீவை சேர்ந்த நீ சாகுற நேரத்துல கூட உன்னோட 3 வரங்களையும் மத்தவங்களுக்காக பயன்படுத்திட்ட. என்னால நம்ப முடியல. உன் மரணத்தை நான் ரசிக்கிறேன். உன் சத மற்றும் எலும்புகளின் ஞாபகார்த்தமா ஒரு பிடி மண்ணை கையில எடுத்துக்கிறேன். என்னோட விளக்கு இப்போ உன்னால இருளுக்குள் மூழ்கி போய் கிடந்தாலும் களிமண்ணால செய்யப்பட்ட உன் முன்னாடி நான் தலை வணங்கவே மாட்டேன். நான் உன் பார்வையை மறக்க மாட்டேன். உன் களிமண்ணோட வாடையை மறக்க மாட்டேன். நான் இந்த வெளி உலகத்துக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் உலகத்தோட எந்த மூலையில நீ இருந்தாலும் உன்னை கண்டுபிடிப்பேன். உன் மனசை கெடுத்து உன்னை கொல்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை தேடி கண்டுபிடிக்க தான் போறேன். என் பேரே பிளஸ்.